ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் ஸ்ரீசலே நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. யோசித்தவை காட்டிக் கொடுத்த முன்னாள் காதலி அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். தமிழர்களின் நகைகளை கொள்கலன்களில் ஏற்றிச் சென்ற ராஜபக்சாக்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிப்பு சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. 3 மாதங்களுக்கு பின்னர் திறக்கப்பட்ட சடலம் உலகளவில் பெரும் பதற்றம். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பேரில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீசலேவுக்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் ஸ்ரீசலே தன்னுடைய தடுப்பு காவலுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவிற்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து இடைக்கால மனுக்களையும் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்கமுவே நலக்க தேரா தேசாதிபதி தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் குணதாஸ் அமரசேகர மற்றும் பல தரப்பினர் இந்த இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர்களான நீதிபதிகள் ரோஹந்த அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. எதிர்மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹெரத் மூல மனு தொடர்பாக நீதிமன்றம் அறிவிப்பு அனுப்பினால் மாத்திரமே இந்த இடைக்கால மனுக்களை பரிசீலிக்க முடியும் என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனையடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி BK இடைக்கால மனுதாரர்களுக்காக முன்னிலையான சோக்சி மெனோஹரடி சில்வா, கிறிஸ்மல் வர்ணசூரிய, அசோக் பர்ன் மற்றும் பிற வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு மிகுந்த பொது கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் இதில் தலையிட்டு தங்கள் வாதங்களை முன்வைக்க நீதிமன்றில் அனுமதி கோரியுள்ளனர். இருப்பினும் மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் சஞ்சீவ ஜெயவர்தனவின் வாதங்கள் முடிவடைந்த பின்னரே இந்த இடைக்கால கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்து அபிசூரிய உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த வழக்கில் சாட்சியமளித்த மூவர் பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தினர். இந்த வழக்கில் சாட்சியமளித்த ஜசாரா அபேநாயக்க வழக்கு காரணமாக உள்ள தெஹிவல மிகுந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு நான் சென்றிருக்கின்றேன். நானும் யோசித ராஜபக்சவும் திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டில் குடியேற திட்டமிட்டிருந்தோம். அந்த வீடு யோசித ராஜபக்சவினாலேயே நிர்மாணிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். நானும் யோசித ராஜபக்சவும் திருமணம் செய்து கொண்டு அங்கே குடியேற திட்டமிட்டிருந்த நிலையில் வீடு நிர்மாணிக்கப்பட்ட காலத்தில் யோசித கடற்படையில் பணியாற்றியதுடன் GSN அலைவரிசையின் பணிகளுக்கு உதவி வந்தார் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டி செலுப்பிய குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அந்த வீடு பல அறைகளை கொண்ட மிகப்பெரிய மாளிகை என்று குறிப்பிட்டுள்ளார். வழக்கின் மற்றொரு சாட்சியான காணி உரிமையாளர் லூசன் ரத்நாயக்க நீதிமன்றில் சாட்சியம் அளிக்கையில் ரத்னலானே கெகட்டிய வீதியில் அமைந்துள்ள தனது 31 பேர் காணியை விற்பனை செய்வதற்காக தனது நண்பரான வசந்தகுமார ஜெயசூரியவிடம் ஒப்படைத்திருந்தேன். பின்னர் வசந்தகுமார கொள்வனவு செய்வதற்கு ஒருவரை அழைத்து வந்தார். ஆனால் அவர் யார் என்று எனக்கு தெரிவிக்கப்படவில்லை. பின்னர் 34.5 மில்லியன் ரூபாய்க்கு ராஜகிரியில் உள்ள வங்கியில் காணி விற்பனைக்கான உறுதிப்பத்திரம் கையெழுத்திடப்பட்டது. காணி விற்பனை எனது வங்கிக் கணக்கில் பணம் வைப்பிலிடப்பட்ட பின்னரே உறுதிப்பத்திரத்தில் கையெழுத்திட்டேன். அந்த பணத்தை யார் வைப்பிலிட்டார்கள் என எனக்கு தெரியாது. எனினும் உறுதிப்பத்திரத்தில் வாங்குபவராக டேசே பொரஸ்ட் என்ற பெண்ணின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த காணியை விற்பனை செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டில் உள்ள பொருட்களை விற்பனை செய்வதற்காக நடத்தப்பட்ட ஹேரேஜ் செயல் ஒன்றின் போது யோசித தனது காதலியுடன் அந்த வீட்டிற்கு வந்திருந்தார் என குறிப்பிட்டார். சம்பவம் குறித்து 3வது சாட்சியாக முன்னிலையான வசந்தகுமார ஜெயசூரிய ஜசாரா அபேநாயக்க எனது உறவினர் மகள். அவரும் யோசிதவும் மோதிரம் மாற்றிக்கொண்டு நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர். லுசன் ரத்நாயக்கவின் காணியை வழங்குவது தொடர்பாக யோசித என்னிடம் கலந்துரையாடி அதை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்தார். அதற்கமைய ராஜகிரிய வங்கியில் உறுதிப்பத்திரங்கள் கையெழுத்திடப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் காணியை வாங்குவதற்கு தேவையான பணத்தை பைகளில் கொண்டு வந்து பாதுகாப்பு பணியாளர்கள் போன்ற தோற்றம் கொண்ட நபர்கள் குழுவினர்கள் ஆகும் என வசந்தகுமார ஜெயசூரிய நீதிமன்றத்தில் மேலும் சாட்சியம் அளித்தார். மேலும் காணி மோசடியில் சிக்கியுள்ள யோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இறுதிச் சுத்தத்தின் போது தமிழர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் சொத்துக்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசு வெளிப்படையான விசாரணையை நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற பண தூய்மைப்படுத்தல் மற்றும் நிதிசார் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அந்த விடயத்தை அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழீழ வைப்பகத்தில் தமிழ் மக்கள் அடகு வைத்திருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை இறுதிச் சுத்தத்தின் போது ராஜபக்ஷ அரசை கொள்கலன்களில் ஏற்றிச் சென்றதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஏற்கனவே பல முறைகள் சுட்டிக்காட்டியிருந்தார். தான் அந்த நகைகளை அரசிடம் ஒப்படைத்ததாகவும் அவற்றுக்கு என்ன நடந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகள் மற்றும் சொத்துக்கள் தூயதாக்கல் நடவடிக்கைகளுக்காக உகண்டா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் எனது தொகுதியைச் சேர்ந்த 816 நபர்கள் தமது நகைகளை மீட்டு தருமாறு என்னிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகைகளை மக்களிடம் வழங்குவோம் என தேர்தல் வாக்குறுதி வழங்கிய அரசு இப்போது அந்த நகைகளை அரசாங்க நிதிக்கு மாற்றப்போவதாக கூறுவது பாரிய ஏமாற்று வேலை என குறிப்பிட்டார். ஸ்ரேசாலை முதல் கோட்டாபய ராஜபக்ஷ வரை பல்வேறு விசாரணைகளை முன்னெடுக்கும் இந்த அரசு இந்த நகைகளை கொள்ளை குறித்து ஏன் விசாரணை நடத்துவதில்லை? இது தமிழர்களின் சொத்து என்பதால் அலட்சியமாக இருக்கின்றீர்களா என்றும் ஸ்ரீதரன் எம்பி ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நகைகளை மீள வழங்க அல்லது அவற்றின் பெறுமதியை கையளிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாவட்ட அரசு அதிபர்கள் ஊடாக நகைகளை இழந்தவர்களிடம் பட்டியலை திரட்டி ராஜபக்ச அரசு எவ்வளவு சொத்துக்களை கொள்ளையடித்தது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி இதன்போது வலியுறுத்தினார். அமெரிக்கா ஈரானுக்கு இடையே தற்போதைய வான்வெளி தாக்குதல்களால் ஹோர்முஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக இலங்கையில் அண்மையில் வழங்கப்பட்ட எரிபொருள் விலை குறைப்பு 2 நாட்களுக்கு நீடிக்குமா என்ற பலத்த சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை குறைத்தது. இதன் அடிப்படையில் பெட்ரோல் 92 ரக ஆக்டேன் 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைக்கப்பட்டு 414 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது. ஆட்டோ டீசல் 1 லிட்டருக்கு 25 ரூபாய் குறைக்கப்பட்டு 382 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தற்போதைய அமெரிக்க ஈரான் மோதலால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் மீண்டும் எரிபொருள் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கும் அமைய கடந்த 6ஆம் தேதி முதல் புதிய கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. இதனையடுத்து 30 ரூபாயாக இருந்த ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 34 ரூபாயாக பேருந்து கட்டணங்களானது 12% முதல் 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இணையாக சொகுசு பேருந்து கட்டணங்களும் அதிவேக வீதிகளுக்கான பேருந்து கட்டணங்களும் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போதைய சர்வதேச நெருக்கடி மீண்டும் கட்டண உயர்வுகளுக்கு வழிவகுக்குமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அதிகாரிகளின் ஆதரவாளர்கள் அயதுல்லா அலி ஹமேனியின் ஜனாசாவை குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியே பொது இடத்தில் வைத்து காட்டும் வினோதமான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலடைந்து வருகின்றன. இந்த காட்சிகள் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பலர் இதை பைத்தியக்காரத்தனம், நாகரீகமற்ற செயல் எனவும் விமர்சித்து வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் ஸ்ரேசாலே நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. யோசித்தவை காட்டிக் கொடுத்த முன்னாள் காதலி, அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். தமிழர்களின் நகைகளை கொள்கலன்களில் ஏற்றிச் சென்ற ராஜபக்ஷாக்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிப்பு, சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. 3 மாதங்களுக்கு பின்னர் திறக்கப்பட்ட சடலம், உலகளவில் பெரும் பதற்றம்.